Hello guys, welcome to our channel SL Language School. After a long time நம்ம சேனலில் வீடியோ போடலாம். இன்றைக்கி ஒரு ஐக்கிய கேள்வியை பார்க்கலாம். கேயிலும் பார்க்க ஜே கட்டை ஆனால் ஓவிலும் பார்க்க பாரமானவன். எல்லிலும் பார்க்க கே உயரமானவன் ஆனால் ஓவிலும் பார்க்க பாரம் குறைந்தவன். இப்படி ஒரு 4-5 கூற்றுக்கள் நம்மளுக்கு தரப்பட்டிருக்கு. அதை வச்சு நம்ம முதலாவது என்ன செய்யணும், இப்படியான கேள்வி என்ன சொன்னால், இப்போ இது இப்படியான கேள்விகள் என்ன தரம் பிரிக்கிறது. இப்போ அதுவும் தரம் பிரிக்கிறது என்று சொல்லும்போது ஒரே வகையான தரத்தை வச்சு மட்டும் பிரிக்காமல் வேறு வேறு வகைகளை வச்சு மிக்ஸ் பண்ணி பிரிக்கிறீங்க. உயரத்தை பற்றி பேசுகிறாங்க, பாரத்தை பற்றி பேசுகிறாங்க, அது மாதிரி தடிமன் கட்டையா இல்லைன்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆகவே நம்ம இதை ஈஸியாக செய்கிறதுக்கு என்ன செய்யணும், ஒவ்வொரு வகைக்கும் வேறு வேறாக நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். இப்போ இதில் முதலாவது கேயிலும் நான் முதலாவது என்ன செய்ய போகிறேன், கட்டை, உயரம், அது மாதிரி பாரம், இப்படி 3 தலைப்புகளை போட்டுக்கொண்டு இப்போ முதலாவது பாருங்கள், நான் இப்படி இந்த மாதிரி போட்டுக்கொள்வேன். கட்டை, உயரம், பாரம்னு சொல்லி போட்டுக்கிட்டு இதில் பார்த்தோம்னு சொன்னால், கேயிலும் பார்க்க ஜே கட்டை ஆனால் ஓவிலும் பார்க்க பாரம் அப்படின்னு முதலாவது கூற்றில் முதலாவது வசனம் என்ன, ஜே கேயிலும் பார்க்க ஜே கட்டை. ஆகவே என்ன, கே ஜேயை விட என்ன கட்டைங்கிற வகையில் பெரிய ஆள் அறிக்கப்படுறார். கேயிலும் பார்க்க ஜே, இப்போ ஜே கேயை விட பெருசு. ஆகவே கட்டைக்கு கீழே நான் முதலாவது வரையில்னு எழுதியிருக்கேன், ஜே பெரிது கே அப்படின்னு எழுதியிருக்கிறேன். அதாவது கட்டையில் அவர் ஜே கே விட கட்டை அப்படிங்கிறதுக்காக அப்படி போட்டிருக்கிறேன். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஓவிலும் பார்க்க பாரம். எது பாரம், அதே ஜே தான். கேயை விட அந்த ஜே கட்டை, அதே நேரம் ஓவை விட ஜே பாரம். ஆகவே பாரம்ங்கிற தலைப்புக்கு கீழே ஜே ஓ விட பெருசி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். முதலாவது பாரம்ங்கிறதுக்கு கீழே முதலாவது லைனில் ஜே பெரிது ஓ அப்படின்னு போட்டிருக்கிறேன். அடுத்தது என்ன சொல்கிறீங்க, ஜேயிலும் பார்க்க கே உயரம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேயிலும் பார்க்க கே உயரம். ஆகவே என்ன செய்கிறேன், உயரத்துக்கு கீழே எல்லிலும் பார்க்க கே உயரம். ஆகவே உயரத்துக்கு கீழே கே பெரிது எல்லுன்னு போட்டிருக்கிறேன் முதலாவது லைன். அடுத்தது ஆனால் ஓவிலும் பார்க்க பாரம் குறைந்தது. எது, கே. கே ஓ விட பாரம் குறை. ஆகவே பாரத்துக்கு கீழே ஓ பெரிது கே அப்படின்னு போட்டிருக்கிறேன். ஓ பெரிது கே அப்படின்னு போட்டிருக்கிறேன் பாரத்துக்கு கீழே. அதே நேரம் நம்மளுக்கு முதலாவது லைனில் என்ன, ஜே பெரிது ஓண்டு தெரியும். இப்போ என்ன தெரியும், ஓ பெரிது கே. ஆகவே அது 3ஐயும் நான் 2வது லைன் எழுதியிருக்கேன். இந்த இடத்துல ஜே பெரிது ஓ பெரிது கே அப்படின்னு எழுதியிருக்கிறேன். அடுத்தது ஜேயிலும் பார்க்க எல் உயரம். ஆகவே என்ன செய்திருக்கிறேன், ஜேயிலும் பார்க்க எல் உயரம் அப்படிங்கிறதால ஏற்கனவே கே விட எல் உயரம், கே எல்லை விட உயரம். இப்போ ஜே விட கே எல் உயரம், கே எல்லை விட உயரம், இப்போ ஜே விட எல் உயரம். ஆகவே கே பெரிது எல் பெரிது ஜே அப்படின்னு சொல்லி உயரத்துக்களை போட்டுக்கிறேன். அடுத்தது பாரம் குறைய. அதே இது ஜே விட எல் உயரம், அதே மாதிரி ஜே விட எல் பாரமும் குறைய. ஆகவே பாரத்துக்குள்ளேயும் ஜே விட எல் பாரம் குறைய அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். ஆனால் நம்மளுக்கு என்ன, ஜேயை விட எல் பாரம் குறைய. ஆகவே ஜே பெரிது எல் என்று போடையிடும். ஆனால் இந்த ஓ கே இதெல்லாம் சம்மந்தப்படுத்தி ஏற்கனவே எழுதியிருக்கோம். என்ன, ஜே ஓ விட பாரம் கூடுனால், அதே மாதிரி ஓ கே விட பாரம் கூடுனால். இப்போ சொல்கிறாங்க ஜே எல்லை விட பாரம் கூடுனால். இப்போ ஜே எல்லை விட பாரம் கூடுனால் தான் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த எல் ஓவை விடவும் கேவை விடவும் பாரம் கூடையா குறையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆகவே நம்ம என்ன, இப்போ ஜே பெரிது எல் பெரிது ஓ என்று சொல்லி நம்ம அவசரப்பட்டு போடையில. அது இந்த ஓவுக்கும் எல்லுக்கும் இடையில் என்ன தொடர்பு நம்மளுக்கு இன்னும் சொல்லப்படலை. அது கேய்க்கும் எல்லுக்கும் இடையில் என்ன தொடர்பு சொல்லப்படலை. ஆகவே அதை இதோட சம்மந்தப்படுத்த இல்லாது. ஆகவே நான் கமா போட்டு தனியாக எழுதிருக்கேன், அல்லது அடுத்த லைன் வேண்டாலும் எழுதிருக்கேன். எப்படி எழுதிருக்கிறேன், ஜே பெரிது எல்லுன்னு சொல்லி போட்டிருக்கேன் நான் சொல்லப்பட்டதன் அடிப்படையில். அடுத்தது என்ன, ஜே பெரிதில் பாரம் கூடங்கிறதால. அடுத்தது ஓவிலும் பார்க்க எம் கட்டை அப்படின்னு சொல்லப்படுறது. ஓவிலும் பார்க்க எம் கட்டை. ஆகவே என்ன செய்திருக்கிறேன், கட்டைக்கு கீழே எம் பெரிது ஓன்னு சொல்லி போட்டிருக்கிறேன், எம் பெரிது ஓன்னு சொல்லி போட்டிருக்கிறேன். இவ்வளோதான் போட்டிருக்கிறேன், எம் பெரிது ஓன்னு சொல்லி. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஆனால் எண்ணிலும் பார்க்க பாரம். எது, எம். எம் என்னை விட பாரமா. ஆகவே பாரத்துக்கு கீழே எம் பெரிது என்னென்று சொல்லி இந்த இடத்துல போட்டிருக்கேன், எம் பெரிது என்னென்று சொல்லி. அடுத்தது என்ன செய்திருக்கிறேன், கேயிலும் பார்க்க என் உயரம். கேயிலும் பார்க்க என் உயரம். ஆகவே கே பெரிது என் பெரிது கே என்று சொல்லி எங்கே வரணும்,
உயரத்துக்கு கீழே வரணும். எம் பெரிது கேன்னு சொல்லி உயரத்துக்கு கீழே வரணும். சாரி என் தானே, என் பெரிது கேன்னு சொல்லி உயரத்துக்கு வரப்போகுது. ஆகவே நான் இங்கே என்ன போட்டிருக்கிறேன், என் பெரிது கேன்னு சொல்லி இந்த லைனில் போட்டிருக்கேன், உயரத்துக்கு கீழே 3வது லைனில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஆனால் ஜேயை விட என் வந்து பாரம். ஆகவே பாரத்துக்கு கீழே என் பெரிது ஜே, என் பெரிது ஜே என்று சொல்லி இந்த இடத்துல ஒரு ஏற்கனவே எம் பெரிது என்ன தெரியும், இப்போ என் பெரிது தெரியும். அதே லைனில் நான் போட்டிருக்கிறேன். அப்போ எம் பெரிது என் பெரிது ஜே என்று சொல்லி இப்போதைக்கு வந்து நிற்கி. இப்போ நம்ம மேலே போட்டதை பற்றி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. புதுசாக சொல்ல அதோட நம்ம தொடர்பு படுத்தி போட்டுட்டு வந்தால் சரி. ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை மேலே என்ன போட்டோம் எதோட பெருசு சிறுசுங்கிறது. அடுத்தது என்ன, ஜேயிலும் பார்க்க ஓ கட்டை, ஜேயிலும் பார்க்க ஓ கட்டை. ஆகவே என்ன கட்டைக்கு கீழே ஏற்கனவே நம்மளுக்கு என்ன ஜே வந்து கே விட கட்டன்னு தெரியும். இப்போ ஓ ஜே விட கட்ட. ஆகவே அப்போ எம் வந்து ஓவை விட கட்டன்னு ஏற்கனவே தெரியும் நம்மளுக்கு. ஜே வந்து கே விட கட்ட. இப்போ என்ன ஓ வந்து ஜே விட கட்ட. ஆகவே நம்ம அந்த ஓர்டருக்கு போட்டிருக்கோம். எம் பெரிது ஓ பெரிது ஜே பெரிது கே என்று சொல்லி சேர்த்து எழுதியிருக்கோம். அடுத்தது என்ன, எல்லிலும் பார்க்க பாரம் குறைந்தது. எது, ஓ. ஓ வந்து எல்லை விட பாரம் குறைந்ததான். ஆகவே இப்போ என்னோட தொடர்பு வந்துட்டு என்ன, எல்லை விட ஓ வந்து பாரம் குறைய அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல் வந்து ஓவோட பாரம் குறையன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இதில் வந்து என்னென்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு தொடர்பு வந்துட்டு பாருங்கள், ஜே வந்து என்னை விட சிறிதுன்னு சொல்லி நம்ம தொடர்பு எடுத்துகிட்டு இருந்தானே, ஜே வந்து என்னை விட சிறிதுன்னு சொல்லி தொடர்பு வந்துட்டு நம்மளுக்கு. ஆகவே இதை வச்சு நம்ம என்ன எழுதலும், இப்போ எம் வந்து என்னை விட பாரம் கூட, என் வந்து ஜேயை விட பாரம் கூட, ஜே வந்து எல்லை விட பாரம் கூட, எல் வந்து ஓவை விட பாரம் கூட. இப்போ சொல்லிட்டா இப்போ என்ன, ஏற்கனவே நம்ம பார்த்துட்ட மேலுக்கு நீங்கள் என்ன, ஓ வந்து கே விட பாரம் கூட. ஆகவே நம்ம என்ன, ஓ பெரிது கேன்னு சொல்லி கீழே எழுதியில்லை இன்னும், அதை நான் எழுதாமல் விட்டுருக்கேன். ஓ பெரிது கேன்னு சொல்லி லாஸ்ட்டாக வரப்போகுது. சரி, அப்போ எம் பெரிது என் பெரிது ஜே பெரிது எல் பெரிது ஓ பெரிது கே அப்படின்னு சொல்லி இந்த பாரத்துக்கு கீழே வரப்போகுது லாஸ்ட் லைன். சரி, இதை வச்சு நம்ம கேட்குற கேள்விக்கலாம் ஆன்சர் எழுதி. இது என்ன, ஜே கே எல் எம் என் என்பவர்களில் பாரம் குறைந்தவர் யாருன்னு கேட்டால் என்ன, ஓவை விடவும் கே பாரம் குறைஞ்சால் தான். ஆகவே கே தான் பாரம் குறைஞ்சாலாக இருப்பார். முதலாவது கேள்வி விட. அடுத்தது 2வது கேள்வி என்ன, எல்லிலும் பார்க்க பாரமானவனும் உயரமானவனும் யார் அப்படின்னு கேட்குறீங்க. எல்லிலும் பார்க்க பாரம் உயரம். ஆகவே எல்லுங்கிறீங்க பாரத்தையும் உயரத்தை மட்டும் பார்க்க போகிறோம். அதுலேயும் எல்லை பார்க்க போகிறோம். எல்லை விட பெருசரிக்கணும், உயரத்துக்குள்ளேயும் எல்லை விட பெருசரிக்கணும், பாரத்துக்குறையும் எல்லை விட பெருசரிக்கணும். அப்படியானால் யார் இருக்கான்னு பார்ப்போம். அப்போ இங்கே உயரத்தில் எல்லை விட பெருசு லாஸ்ட் லைன் மட்டும் பார்த்தா சரி, வேறு ஒன்றையும் பார்க்கல. ஏன் லாஸ்ட் லைனுக்கு ஃபைனல் கடைசி வரைக்கும் எப்படி வந்திருக்கும், மேலே இருக்கிற விஷயங்கள்லாம் தொடர்பு படுத்தி வந்திருக்கும். அப்போ இப்போதைக்கு நம்ம என்ன, எல்லா தலைப்புக்குள்ளேயும் கடைசி வரியை மட்டும் பார்த்தா சரி. அப்போ எல்லை விட பெரிய ஆள் வந்து உயரத்துக்குள்ளே யார், கேயும் இருக்காரு என்னும் இருக்காரு. பாரத்துக்குள்ளே எல்லை விட பெரிய ஆள் யார் இருக்கா, ஜே இருக்காரு என்ன இருக்காரு எம் இருக்காரு. ஆகவே 2குள்ளேயும் பாராள் யார், அவர் உயரத்துலையும் எல்லை விட கூட இருக்கணும், பாரத்துலையும் கூட இருக்கணும். அப்போ ஆகவே எல்லை விட 2 பாராள் யார், என். ஆகவே 2வது கேள்விக்கு விட வந்து என் என்று வரப்போகுது. 3வது கேள்வி, பின்வருவோரில் யார் ஜேயிலும் பார்க்க உயரமாகவும் பாரமாகவும் இருப்பார். ஜேயை விட உயரமாகவும் இருக்கணும் பாரமாகவும் இருக்கணும். அப்படியானால் யார் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்போ உயரத்தையும் பாரத்தையும் பார்க்க போகிறோம், அது மாதிரி ஜேயை பார்க்க போகிறோம். அப்போ உயரம் பாரம் 2ஐயும் வந்துட்டோம். ஜே வந்து இப்போ ஜேயை விட எல் கே என் 3 பேருமே உயரம் கூட, பாரத்துக்குள்ளே ஜேயை விட என் எம் 2 பேருமே கூட. ஆகவே 2குள்ளேயும் பாராக்கள் யார் யாருன்னு பார்த்தா ஜே விட பெரியாக்கள் என் மட்டும்தான் இருக்கிறாரு. நமக்கு தரப்பட்ட தரவின் அடிப்படையில் என் உயரத்தை பற்றி பேசும்போது நம்மளுக்கு எம்மை பற்றி எதுவும் செல்லலை. ஆகவே நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆகவே நம்ம என்ன இந்த இடத்துல என்னை பற்றி மட்டும் தான் பேசணும். ஆகவே என் மாத்திரம்ங்கிற விட இருக்கான்னு பார்ப்போம். என் மட்டும் என்று சொல்லி ஒரு விட இருக்கு. ஆகவே அதுதான் அதுக்குரிய விடையாக வரும். அடுத்தது 4வது கேள்வி வந்து என்ன, எல்லிலும் பார்க்க கட்டையாகவும் ஜேயிலும் பார்க்க பாரம் குறைவாகவும் இருப்பவர் யார். எல்லோட கட்டையாக இருக்கணும், ஜேயை விட பாரம் குறைய இருக்கணும். ஆகவே குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து பெரிது எல்லாம் அறிக்கப்படாது, சிறிது ஜே அறிக்கப்படாது. அதாவது ஜே பெரிது அந்த குறிப்பிட்ட நபர். ஆகவே நம்ம எதுக்குள்ளே பார்க்கணும், கட்டைக்குள்ளேயும் பாரத்துக்குள்ளேயும் பார்க்கணும். அப்போ கட்டைக்குள்ளேயும் பாரத்துக்குள்ளேயும் பார்க்கக்குள்ள கட்டையில் வந்து எல்லை விட கட்டையாக அரிக்கணும், பாரத்துக்கு ஜேயை விட பாரம் குறைய அரிக்கணும். எல்லை விட கட்டையாக அரிக்கிறார்கள் யார் யாருன்னு கேட்டால் நம்மளுக்கு கட்டையை பற்றி எதுவுமே செல்லலை. ஆகவே நம்ம எந்த தொடர்பும் எடுக்கவே இல்லாது அந்த கேள்விக்கு. சரியான இந்த எல்லிலும் பார்க்க கட்டையானால் என்று சொன்னால் எல் வந்து நம்மளுக்கு கட்டைக்குள்ளே சம்மந்தப்படுத்தி எங்கேயாவது சொல்லியிருக்கா மேலே என்று பார்த்தா எங்கேயுமே சொல்லப்படலை. ஆகவே நம்ம எதுவும் இந்த கேள்வி சொல்ல இயலாது எல்லை விட கட்டையாக அரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. சரியான அதுமாதிரி ஜேயை விட பாரம் குறைஞ்சால் என்று பார்த்தாலும்
அப்படிப்பட்டாலும் எதுவும் ஜே விட எல்லும் ஓவும் இருக்காங்க, எல்லும் ஓவும் இருக்காங்க. சரி, அவை தரப்பட்ட தரவு காணாது இந்த கேள்விக்கு மேலேயே. சரி, எல்லா கட்டைங்கிற விஷயத்தில் சம்மந்தப்படுத்தவே இல்லை அவங்க. ஆகவே நம்ம அதை பற்றி ஒன்றும் சொல்ல இயலாது. ஆகவே இந்த கேள்வி பொருத்தமற்ற கேள்வி இந்த இடத்துல.